Hi friends, welcome to Front End Hub. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 3 தான் கண்டிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார் லூப் பார்த்தாச்சு, ஃபார் ஈச் பார்த்தாச்சு ஓகேங்களா. அதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாரின் லூப் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபாரின் லூப்னா என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகேங்களா. ஸோ ஃபாரின்னா ஒன்றும் கிடையாது, இட்ஸ் a loop to iterate over the properties of a single object. அப்படின்னா என்னென்னா ஃபாரின் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லூப் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லூப். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஓகேங்களா. ஃபாரின் வந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆப்ஜெக்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறக்கான யூஸ் பண்ணுற ஒரு லூப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மனசில் வந்து பதிவு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆஸ் எ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபார் இன்னுக்கும் ஃபார் ஆஃப் அப்படின்ட்டு இன்னொரு லூப் பார்ப்போம். ஸோ ஃபார் இன்னுக்கும் ஃபார் ஆஃபுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா. ஃபார் இன் அப்படின்னாவே ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரேட் பண்ணுறது. ஃபார் ஆஃப் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறது ஓகேங்களா. ஃபார் ஆஃப்ங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு ஃபாரின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபார்னு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் ஓகேங்களா. அந்த வேரியபிள் நம்ம நேம் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேரியபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படியே இன், அதான் ஃபார் இன்னுங்கிறது இன்னு வந்து இதான் அந்த கீவேர்டு ஓகேங்களா. இன்னுன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ஜெக்ட் நம்ம ஐட்ரேட் பண்ணுற போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போது இதுதான் இது இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து ஐட்ரேட் பண்ணும். ஈச் ப்ராப்பர்ட்டி இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபாரின் லூப்போட மெயின் பர்பஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லூப் வந்து ஆக்சஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். இந்த பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த பர்சனுங்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டாட் நோட்டேஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் நோட்டேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ டாட் நோட்டேஷன் வச்சு நம்ம எப்படி வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா. கன்சோல் டாட் லாக் ஓகேங்களா. கன்சோல் டாட் லாக் கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் பர்சனுங்கிறது ஆப்ஜெக்ட்டு சரிங்களா. பர்சன் டாட் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி இப்போ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நேமுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். நேமுங்கிறது கீ, இது வந்து வேல்யூ ஓகேங்களா. ஸோ டாட் நேமுன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ராஜாங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது ஓகேங்களா. டாட் நோட்டேஷன். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராக்கெட் நோட்டேஷன் இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன், அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இன்டெப்த்தாக நீங்கள் ஆப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ கன்சோல் டாட் லாக் கொடுத்து பர்சன் ஓகேங்களா. பர்சன் ப்ராக்கெட்ஸ் ஓகேங்களா. அது ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கணும் ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ என்ன ஆக்சஸ் பண்ணுறோம், ஏஜ் ஆக்சஸ் பண்ணலாங்களா. ஏஜுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 23ங்கிற இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இது ரெண்டு கீ அண்ட் வேல்யூ பேர் சேர்ந்தால் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து நேமுங்கிறது கீ, இது வந்து வேல்யூ, கீ வேல்யூங்குவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வைங்க, நம்ம ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம டாட் நோட்டேஷனோ இல்லை ப்ராக்கெட் நோட்டேஷனோ யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லூப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ES6 ஃபியூச்சர் ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸியாக வந்து இதை ஐட்ரேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ ஃபாரு அதோட வேரியபிள் நேம் ஏதோ என்ன வேரியபிள் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுங்கிறது அந்த கீவேர்டு, அதான் ஃபார் இன் ஓகேங்களா. ஸோ இந்த இன் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த கீவேர்டு. அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து இங்கே கொடுக்கணும், நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிறது இதுவும் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ன்னு கொடுத்துட்டேன்.
ஃபார் இப்போ வேரியபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நேம் வேணால் வைக்கலாம் வேரியபிள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இன்னுங்கிறது அந்த கீவேர்டு. ஓகேங்களா, இன்னுன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம என்ன ஆப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேட் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க உள்ளே போய் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக வந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது கீ மட்டும் தான் ஐட்ரேட் பண்ணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா console.logன்னு கொடுக்குறேன். console.log கொடுத்து எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இந்த கீ மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள், நேம் ஏஜ் சிட்டி. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற வேரியபிளில் அந்த கீ மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ console.log போடுறேன், பிரிண்ட் பண்ணி. ஸோ console.log. ஓகேங்களா, console. போட்டு இப்போ நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுற பர்சன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ப்ராக்கெட் நோட்டேஷனில் நம்ம எப்படி பண்ணிக்கோம் பர்சன் கொடுத்து அதோட கீ நேம் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ பர்சனுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ பர்சன் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அதோட கீ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இங்கே இதோட கீ வந்து இந்த எக்ஸில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ் வேரியபிளை வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, எக்ஸ்ன்னு கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்துடுச்சு. இங்கே தெரியுதுங்களா, ஸோ 23 சிட்டி சேலம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நேமு. ஸோ இது கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நீட்டாக புரியுறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா person.xல ராஜா ஏஜ் 23 சேலம்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம வந்து டீபக் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லா கோடுமே வந்து டீபக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட சின்டாக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம டீபக்கர் வச்சு டீபக் கொடுத்துட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சனுங்கிற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஏஜ் சிட்டி நேமுங்கிறது வந்துருச்சு. இப்போ எக்ஸுங்கிறது ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து லூப் பண்ணுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேமுங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ F10 ப்ரெஸ் பண்ணுறேன். F10 ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சன். ஓகே, அதில் இருக்கிற எக்ஸுங்கிறது இப்போ எக்ஸில் என்ன இருக்குது நேமுன்னு இருக்குது. ஓகேங்களா, எக்ஸில் என்ன இருக்குது நேம். இப்போ பர்சன் ஆஃப் நேம் வந்தோடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ராஜாங்கிறது இப்போ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ராஜாங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து செகண்ட் லூப் வந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து பார்த்தீங்க கீ என்ன செகண்ட் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா சிட்டியாக இருக்கும். ஏஜ்னு வந்திருக்கு. ஓகேங்களா, செகண்ட் வந்து ஏஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஆஃப் ஏஜ் 23. இப்போ 23 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிட்டி. ஓகேங்களா, எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிட்டின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ பர்சன் ஆஃப் சிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா person.xன்னு கொடுக்குறேன். எக்ஸ்ன்னு கொடுத்து இப்போ நான் வந்து ஐட்ரேட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் லூப்பில் நாம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து லூப் பண்ண வேல்யூஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது ஃபார் லூப்னா என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சோர்ஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டப்பில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கீப் ஆன் ஒர்க்கிங். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ.